அப்படிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலே அல்லாஹ் ரிஸ்கை நினையாபுரத்திலே தந்தான். ஏன்? அந்த தாய் இறையச்சத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். மெஹராபிலே இருக்கும்போது அந்த ரிஸ்க், அந்த உணவு தட்டை வைத்து சாப்பிடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னாலக்கி ஹாதா, எங்கே அம்மா உங்களுக்கு இது வந்தது? இது அல்லாஹ் தந்த பரக்கத், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் என்று சொல்றான். எங்க இருந்து வந்தது தெரியாது, அல்லாஹ் தந்தானா இல்லையா? மக்கள் எல்லாம் மேகம் கருண்டு இருண்டு வருது, அப்படியே அலறாங்க. தன்னுடைய கால்நடைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைத்து கொண்டு வெட்டை வெளியிலே அழுகிறார்கள், இஸ்திக்ஃபார் தேடினார்கள். அல்லாஹ் வர இருந்த அதாபை தன் பக்கம் எடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆல்ரெடி இருந்த நிஅமத்தை விட பல மடங்கு ஆக்கி தந்தான். உறவை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு உங்க மாமாட்ட, உங்க சித்தப்பாட்ட, உங்க ரத்த பந்த உறவுகள்கிட்ட போன் போடுங்க, பேசுங்க, பழகுங்க. உண்மையிலே மன அழுத்தமெல்லாம் பறந்து ஓடிவிடும். அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் தேடினால் மலையை கொடுப்பேங்கிறான், வறட்சியை போக்குவேங்கிறான், பிள்ளை செல்வங்களை தருவதாக வாக்களிக்கிறான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். அப்படியே பயணிக்கிறீங்களா வாகனத்துல, அஸ்தகுஃபிருல்லாஹ், வேறு ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். கஷ்டங்கள் வரலாம், திடீர்னு அல்லாஹ்வை தொழுவீங்க. நான் தொழாத தொழுகை இல்லை பாய், எல்லா அமலும் செய்யறேன், ஆனாலும் வியாபாரம் கை கூடல, வீட்டுல போனா நிம்மதி இல்லை. அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். என் ரப்பு என்னை கைவிட்டிட மாட்டான் என்கிற உறுதி ஹத்தல் மவுத் வரையில் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்தவங்க காசு வாங்கி ஏமாத்திரணும், அடுத்தவங்க காசை திங்கணும் என்று நினைத்தால் அவனுடைய வாழ்வாதாரமே பறி போய்விடும். இன்னைக்கு தெரிஞ்சு தெரியாம போய் வட்டியில விழுவுறான். நம்ம சமூகமே வட்டியில அதிகமா இருக்கிறாங்க. ஏன்?